மத்திய மாநில திட்டங்களால் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியினரை ஆதரித்து மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். வத்தலகுண்டு பகுதியில் பேசிய அவர், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக விளங்குவதாகவும் கூறினார். மாணவர்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக பல கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வாசன் தெரிவித்தார். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களை கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி கடனை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலக்கோட்டை தொகுதியிலே 2 வட்டாரத்திலே 2009-10 ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விவசாயினுடைய கடனை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதிக்கு மட்டுமே 2010-11 ஆண்டு சுமார் 115 கோடி ரூபாய்கள் கொடுத்திருக்கின்றோம் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நண்பர்களே, இன்றைக்கு மத்திய மாநில ஆட்சிகளை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய துயர் துடைக்கின்ற ஆட்சியாக, வியாபாரிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆட்சியாக, ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், வறுமைக் கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் ஆட்சியாளர்களாக திட்டங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் சேவையாற்றி வருவதாக தெரிவித்தார். தொகுதியினுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம், இங்கே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய நண்பர்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய திட்டங்களெல்லாம் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நண்பர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நண்பர்களும் தொடர்ந்து மக்களுக்கு முழுமையாக சேரும் வகையிலே தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டதாக வாசன் கூறினார்.